ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம நிறையா பேர் சொல்கிற விஷயம், பிரதர் ஐ ஹாவ் அக்செப்டட் கிரைஸ்ட், ஐம் அ பார்ன் பிலீவர், yet ஐம் கோயிங் த்ரூ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக, ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. இப்படி நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கான ஜெபம் உங்களுக்கு தாங்க. ஐ நோ ஹவ் ஹார்ட் இட் இஸ். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் நடக்காத போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். நானும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போயிட்டுருக்கிற மனுஷன்தான். அதனாலேயே தாழ்மையோடு உங்களிடத்துல சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், காசு கொடுத்து ஒரு மில் பாக்கெட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம். அதை அப்படியே நம்மளால் பயன்படுத்த முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஒரு டீ காஃபி போடணுன்னா கூட ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை நல்லா காய்ச்சி அதுக்கப்புறமா தான் பயன்படுத்த முடியும், இல்லையா? இதே கேர்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, இதை ஃபர்மெண்ட் பண்ணி ஓவர் நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணி காலையில் அது கேர்டாக மாறினதுக்கப்புறமா தான் அதை பயன்படுத்த முடியும். இப்படி இந்த பால்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். பட்டர், சீஸ், பன்னீர், இப்படி நிறையா இருக்குது. எத்தனை பேருக்கு பன்னீர் பிடிக்கும்? எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன தான் மில்க் காய்ச்சி ரெடியாக இருந்தாலுமே அதில் நல்ல புளிப்பான லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த பால் பன்னீராக மாறும். அப்புறமா தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும், இல்லையா? இப்படி நாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த ஒரு பாலையே இவ்வளோ விஷயத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும்னா, இன்றைக்கி உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து விலையாக பெற்ற இயேசு கிறிஸ்து நம்மளையும் உருவாக்குவது அநேக நிச்சயம் அல்லவா? இப்படி நல்லா இருக்கிற மில்கில் புளிப்பான லெமன் ஜூஸையோ வினிகரையோ ஊற்றுறது அந்த பால் கெட்டு போகணுங்கிறதுக்காக இல்லை. கெட்டு போகிற மாதிரி தெரியும், ஆனால் அதுதாங்க பன்னீராக மாறும். இப்படி இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு பாதைக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறாருன்னு சொன்னால் அது நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. நாட் டு லீவ் அஸ், நாட் டு ஃபோர்சேக் அஸ், நாட் டு ஹார்ம் அஸ். கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் அழைச்சிருக்காரோ அந்த நோக்கத்திற்காக நம்மளை உருவாக்குவதற்காக மட்டுமே. நம்ம எல்லாருமே நிறைய கஷ்டத்திற்குள்ளாக தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லலாம், ஐம் ஸ்ட்ரகிளிங் வித் மை ஸ்டடீஸ், ஐம் ஸ்டில் லுக்கிங் அவுட் ஃபார் அ ஜாப். ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. ஐம் நாட் மேரிட் yet, ஐ டோன்ட் ஹாவ் சில்ட்ரன் yet, ஐம் ஃபேஸிங் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், ஐம் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். பட் ஐம் டெல்லிங் யூ டுடே, God is working in your life. Accept it. பால் எப்படி இந்த புளிப்பான விஷயத்தை ஏற்றுக்கிட்டு மாற்ற தன்னை ஒப்பு கொடுக்குதோ அதே மாதிரி இந்த டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு கர்த்தர் நம்மளை மாற்ற நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உருவாக்கி பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். Trust in his plans and allow God to work in your life. When you accept this and surrender to God, He will transform you through all these challenges and make you a great blessing. விசுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடர்பட்ட கிருபைக்காக நன்றி. We surrender unto you God. நம்ம ஜெபிக்கிற இந்த வேலையில் அப்பா, நீர் எங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை கடினமாக இருந்தாலும் அது எங்களை சேதப்படுத்துவதற்காக அல்ல, எங்களை உருவாக்குவதற்காக மாத்திரமே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படியாக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. இந்த நடத்தி கொண்டு போகிற கடினமான பாதைகளிலும் அவர்களுக்கு ஒரு குறையும் இராதபடிக்கு நிறைவாய் நீர் நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னும் அநேகர் உம்மை அறியாதவர்களாக இருப்பார்கள்னு சொன்னால் அவர்களுக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இப்படிப்பட்ட அநேக சேலஞ்சஸ்குள்ளாக கடந்து போகிறாங்கன்னா அவர்களுக்கும் நீர் உதவ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் உம்முடைய மந்தைக்குள்ளாக நீர் கூட்டி சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஜெபத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாய் ஏற்படுத்துகிறதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.